ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் பவுடர். இது வீட்டிலையே நம்ம மாதத்தில் ஒரு நாள் அரைச்சி வச்சுக்கிட்டா போதும். மாதம் ஃபுல்லாக ஈஸியாக இருக்குங்க. காலையில் 2 ஸ்பூன், சாயங்காலம் 2 ஸ்பூன் சூடான பாலில் போட்டு குடிக்கக்குள்ளே நல்ல எனர்ஜியாக இருக்கும், நல்ல தெம்பாக இருக்கும் உடம்பு. இந்த மாதிரி இதுக்கு தேவையான பொருள்கள் கூட அதிகமாக கிடையாது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தான். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாதாம், முந்திரி நல்லா கரிஞ்சிடாமல் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட பம்பிங் சீட், வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை இதையையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்து நல்லா படப்படன்னு பொரியும். இந்த மாதிரி பொரியக்குள்ளே இதையும் அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. எள் எடுத்துக்கோங்க, வெள்ளை எள் எடுத்துக்கோங்க. கருப்பு எள் சேர்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன் பவுடர் கருப்பாக இருக்கும், அதனால் வெள்ளை எள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதையும் ஆற வச்சுக்கோங்க. இது தாமரை விதை, மக்கானா சொல்லுவாங்க. இதையும் நல்லா பொறுமையாக அப்படி பரட்டி விடுங்க, கரிஞ்சிடாமல். நல்லா இந்த மாதிரி அப்படி அழுத்தக்குள்ளே பொறன்னு நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கணும், மொறுன்னு இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அதனால இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இதை நம்ம இந்த மாதிரி நல்லா வறுக்கிறோம்னா இதை நம்ம பாலில் போட்டு அப்படியே குடிக்க போகிறோம், பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கணும். நம்ம கஞ்சி மாதிரி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வறுத்துக்கலாம். இது பாலில் போட்டு குடிக்கிறதுனால அது நம்ம நல்லா வறுத்து தான் ஆகணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, இது கூட ஒரு 3 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிட்டு இதை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. மாதம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக வரும் இந்த பவுடர். ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ.